அப்ப நிறைய சொன்னாரு, ரஜினி அரசியலுக்கு வர விடாம நாங்க எல்லாம் பிளான் பண்ணி தான் கெடுத்தோம். நான் அன்பில் மகேஷ் இப்படி உட்காந்துருப்பாரு, உதய் இப்படி இருப்பாரு, நாங்க இப்படி எடுத்தோம், இப்படிதான் நான் தான் பிளான் பண்ணி என்னதான் அனுப்பிச்சாங்க ரஜினிகிட்ட போய் பேசுறதுக்கு. நான் இப்படி சொன்னேன். அதுக்கு 2 நாள் கழிச்சு தான் ரஜினி வந்து நான் அரசியலை விட்டு விலகுறேன் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. அது நிறைய சினிமா வணிகம் தொடர்பாலாம் நிறைய சொன்னாங்க. பேசாம இருந்தாலும் அவர் வந்திருக்க மாட்டாரு. அது தெரியல இவங்களுக்கு. பட் இவங்க அப்படி, இவங்களோட உலகம், நீ சரியா அந்த சைக்காலஜி புரிஞ்சுக்கணும். இவங்களோட உலகம் சினிமாவை சுத்தி சுழலுது. ரஜினி வரலன்னு உடனே அப்பாடி நிம்மதியா இருந்தாங்க. அடுத்து விஜய் வரானோட இப்ப கவனம் பூரா விஜய் கிட்ட போயிடுச்சு. ரஜினி மாதிரி விஜய் ஹேண்டில் பண்ணாங்க, அது அவங்களுக்கு தெரியும். அத்தனை எளிது கிடையாது. ரஜினிக்கு வந்து இன்னொரு 4 படத்துக்கு உங்களுக்கு 200 கோடி சம்பளம்னா என்ன சொன்னாலும் கேட்பேன். விஜய் தான் சினிமா விட்டா போறேன்றாரு. கெரியரோட பீக்ல இருக்கும்போது ரஜினி அப்படி இல்லை. கெரியர் டவுன்ல இருக்கும்போது கூட விட மாட்டார். நான் தான் ஹீரோ மல்லு கட்டி